ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வீடியோங்க. ஒரு குழந்தை சுமக்கிறப்பயே அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நான் 2 குழந்தைன்றப்போ இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு 2 குழந்தைங்களை பற்றி பேசுகிறப்ப ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. ஒரு சிஸ்டர் ரீசெண்டாக என் வீடியோவில் நிறைய கமெண்ட்டில் கேட்குற கொஷின் வந்து, இரட்டை குழந்தையை சுமக்கிறவங்க வந்து எப்படி இருக்கணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்றத நிறைய பேர் ரொட்டீனாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்காக தான் இது. நீங்கள் இரட்டை குழந்தையை சுமக்கிறீங்க அப்படின்றப்போ இந்த ப்ரெக்னன்சியில் முதல் குழந்தை சுமக்கிறவங்களுக்கு நிறைய ஒரே ஒரு குழந்தைன்றப்போ நிறைய டிப்ஸ் இருக்கும். இரட்டை குழந்தை அப்படின்றப்போ கொஞ்சம் பயமாகவும் கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்கும் இல்லையா? கர்ப்ப காலத்தில் தாய் தனக்காகவும் வயிற்றில் இருக்க குழந்தைக்காகவும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடுவாங்க. ஆனால் ட்வின்ஸ் பேபி இருக்குன்றப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி அசௌகரியமாக இருக்கும், ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். நம்ம ஏதாச்சும் பண்ணுன்றப்போ 2 குழந்தை இருக்கிறதால அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா யோசிச்சுட்டே இருப்பீங்க. நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. நான் அந்த வீடியோவில் சொல்கிற சிம்பிளான இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ப்ரெக்னன்சி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். நார்மலாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். நீங்கள் ட்வின்ஸ் பேபி வச்சுருக்கீங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் 3 பேருக்கு சேர்த்து சாப்பிட போகிறீங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு சுமார் உங்களுக்கு 300 கலோரிஸ் தேவை. நீங்கள் ட்வின்ஸ் நார்மலாக ஒத்து உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் 2 பேபி அப்படின்றதால 600 கலோரிஸ் வந்து உங்களுக்கு தேவை. அதனால் நீங்கள் தேவையில்லாத குப்பை உணவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி தேவையில்லை சிப்ஸு, ஸ்நாக்ஸு, அது நொறுக்கு தீனி அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 விதமான பழங்கள் எடுத்துக்கணும். வாழைப்பழம், மாதுளம் பழம், ஆரஞ்சு பழம், இது மாதிரி பழ வகைகள் இருக்குது இல்லைங்களா? ஆப்பிள், இது மாதிரி பழ வகைகள் நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி காய்கறி வகைகளும் கவனமாக எடுத்துக்கணும். சரிங்களா? உங்களுக்கு சுகர் அளவு இருக்குது அப்படின்றப்போ சுகர் இல்லாத காய்கறிகள் எடுத்துக்கணும். சுகர் அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை ஈக்குவல் பண்ணணுன்றப்போ அது மாதிரி காய்கறிகள் எடுத்துக்கணும். அதனால் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டுமே உங்களுக்கு சுகரு பிபி லெவலாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும். மோஸ்ட்லி ட்வின்ஸ் பேபி இருக்கவங்களுக்கு சுகரும் இருக்கும், பிபியும் இருக்கும். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நார்மலாக ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஃபுட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, நீங்கள் ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்ச நிறைய உணவுகள் எடுத்துக்கணும். இரும்புச்சத்து நிறைஞ்ச நிறைய உணவுகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி விட்டமின் B6 நிறைஞ்ச நிறைய உணவுகள் எடுத்துக்கணும். இது மாதிரி எடுத்துக்கிறப்ப குழந்தை கரெக்டான வெயிட்டில் வருவாங்க, நீங்களும் கரெக்டான வெயிட்டில் வருவீங்க. உங்கள் உடம்பு ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கும், ரொம்பலாம் வெயிட் போட மாட்டீங்க. சரிங்களா? 2வது, இப்போ நார்மலாக ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றப்போ இதை பண்ணாது அதை பண்ணாதுன்னு அவங்களே சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ நீங்கள் ட்வின்ஸ் பேபி இருக்குது அப்படின்றப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன பயமுறுத்ததெல்லாம் கிடையாது, நார்மல் தான். அதாவது டப்பு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்றப்போ உள்ள குழந்தைக்கு குறை பிரசவமோ இல்லை டக்குன்னு நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கணும், நடக்கவே கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, C-செக்ஷன் தான் பண்ணணும்லாம் சொல்லிடுவாங்க ட்வின்ஸ் பேபி இருக்கிறதுனால. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதாவது ரொம்ப டப்புன்னு வெயிட்டான பொருள் ரொம்ப தூக்கக்கூடாது. நார்மலாக இருக்கிறப்போ ஓரளவாச்சும் செய்யலாம். ஒரு குழந்தை இருக்கிறவங்க 2 குழந்தை இருக்குன்றப்போ டக்குன்னு வெயிட்டான பொருள் எதுவும் தூக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னன்சி வரையும் எந்த ஒரு லாங் ட்ராவலும் போகவே கூடாது. வீட்டில் வந்து ஒரு கட்டப்பையை தூக்குறதோ ஒரு அரிசி முட்டையை தூக்குறதோ, ஆல்ரெடி ஒரு முதல் குழந்தை சிங்கிள், இப்போ ட்வின்ஸ் பேபி நான் சுமக்கிறேன்றப்போ நீங்கள் அது மாதிரி எந்த ஒரு நீங்கள் வந்து உங்களுடைய வெயிட்டை தவிர, உங்கள் வயிற்றில் இருக்க உங்கள் பாப்பாவோட வெயிட்டை தவிர மற்றபடி எந்த ஒரு வெயிட்டும் நீங்கள் தூக்கவே கூடாது. ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பேஷண்ட் கிடையாது, நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க, 2 பாப்பா வச்சுருக்கீங்க இல்லையா? இன்னும் கொஞ்சம் சேஃப்டி அதிகமாக இருக்குது சொல்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப லாங் ட்ராவல்லாம் போகணுன்றப்போ இடுப்பு வலி முதுகுவலிலாம் வந்துடும். அதனால் அது மாதிரிலாம் போகக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு பழகணும். ஒரு சில ட்வின்ஸ் பேபின்றதால ரொம்ப சோம்பேறியாக படுத்துகிட்டே இருப்பாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உங்களால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன லைட்டாக வாக்கிங் போகிறது. சரிங்களா? அதே மாதிரி சின்ன சின்னதாக வீட்டில் வந்து துணி அலசி காய வைக்கிறது, வீடை வந்து கூட்டுறது, பாத்திரம் தேய்க்கிறது, இதெல்லாம் பண்ணணும். பண்ணாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து நார்மலாக இருக்கீங்க, நார்மலாக இருந்துட்டு 2 குழந்தை சுமக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன், இதுக்கு முன்னாடி நிறைய டைம் எனக்கு வந்து குழந்தைய கலைஞ்சிருக்காங்க, நான் வந்து ட்ரீட்மெண்ட் மூலயமா வந்து பாப்பாவை இப்போ வச்சுருக்கேன் நான், இது மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்றப்ப நீங்கள் கண்டிப்பாக பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும். நீங்கள் ரொம்ப கேர், நீங்கள் வீட்டு வேலை கூட செய்ய வேணாம், ஜஸ்ட் நீங்கள் உட்காந்துட்டே இருங்க. வீட்டில் யாருக்காச்சும் வீட்டில் இருக்கவங்க யாருக்கிட்டையாச்சும் வேலை வாங்கிக்கணும், இல்லை அம்மா வீட்டுக்காச்சும் போயிடணும். மற்றபடி நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்கன்றப்ப நீங்கள் தாராளமாக செய்யலாம். நான் ஆல்ரெடி சொன்ன உங்கள் வேலையை நீங்களே தான் பார்த்துக்கணும். வேலை செய்யாமலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அழகாக நீங்கள் வேலை செய்கிறப்ப வயிறை ரொம்ப அழுத்தக்கூடாது, உங்களை ரொம்ப அலட்டிக்கக்கூடாது, வியர்வை வர அளவு வேலை செய்யக்கூடாது, ரொம்ப டயர்ட் ஆகிற அளவு வேலை செய்யக்கூடாது. ஜஸ்ட்டு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சம் உடம்பை வந்து அழுக்க வச்சுக்காமல் ஆடணும். டக்குன்னு அப்படி உட்காடுறது இப்படி அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நிதானமாக உட்காரணும், நிதானமாக எழுந்துக்கணும். எல்லாமே ப்ராப்பராக பார்த்து பண்ணணும். சரிங்களா? இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறாங்க. இப்போ நீங்கள் ட்வின்ஸ் பேபி வச்சுருக்கீங்க இல்லையா? இது மாதிரி ட்வின்ஸ் டெலிவரி ஆகிருக்கும் உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளில் யாருக்காச்சும், அவங்கக்கிட்ட நீங்கள் கான்டாக்டில் இருக்கவங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு இருக்கா? ஏன்னா மோஸ்ட்லி ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸ்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஆகிற மாதிரி உங்களுக்கு ஆகுன்னு சொல்ல முடியாது. பட் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கா? அவங்ககிட்ட அப்பப்போ ஐடியாஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இது மாதிரி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றப்போ ஓகே நம்ம பாப்பா நல்லா தான் இருக்காங்கன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் தூங்குறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகிறப்ப தூங்குறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ட்வின்ஸ் பேபி அப்படின்றப்ப
4th வீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றப்ப ஒரு பக்கமாக தான் படுக்கணும். ஏன்னா கருப்பை அளவு வளரும், ரத்த நாளங்கள்லாம் சுருங்கி இதயத்துக்கு மீண்டும் ரத்த ஓட்டம் வந்து கட்டுப்படுத்தும். அதனால இது மயக்கம் பலவீனத்தெல்லாம் உண்டாக்கும். இயல்பை விட அதிகமாக வீக்கமாக இருக்கும். அதனால தூங்கும்போது கால்களை கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கோங்க. காலில் வந்து சாக்ஸ் அது மாதிரிலாம் எதுவும் போட்டுக்காதீங்க. கால் வீக்கலாம் இல்லை இன்னும் அதிகமாகிடும். சரி, உங்களுக்கு இரட்டை குழந்தைகள் இருக்குது அப்படின்றதால பயப்பட வேண்டிய ஒரு அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் 2 குழந்தை சுமக்கிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் ஸ்பெஷல் தான். ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து பத்திரமா ரொம்ப பதட்டமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியமெல்லாம் இல்லை. நீங்களும் ப்ரெக்னன்சியில் ஹாப்பியாக இருங்க, ரொம்ப அலட்டிக்காதீங்க, ரொம்ப ப்ரெஷர் ஆகாதீங்க. ஜஸ்ட் டாக்டர் சொல்கிற நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் பண்ண எனக்கு சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்ட் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள். டெலிவரி பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாதீங்க. 2 குழந்தை இருந்தால் சி செக்ஷன் தான் ஆகுமானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. யார் சொன்னா அப்படின்னு? 2 குழந்தை அந்த காலத்தில் எத்தனை பேருக்கு பிறந்திருக்கு, சி செக்ஷன் ஆகிருக்கு கிடையாதே, நார்மல் டெலிவரி தான். 2 குழந்தைங்க பிறந்தாங்க. இப்போ ஒரு குழந்தை சுமக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைய வந்து 3 கிலோ வெயிட்ல இருப்பாங்க, 3.5 கிலோ வெயிட்ல இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு 2 குழந்தைன்றப்போ 1 கிலோ வந்து ஒரு கிலோ, ஒரு குழந்தை வந்து 2 கிலோ 200 கிராம், இன்னொரு குழந்தை வந்து 1.25 கிலோ, இல்லை ஒரு குழந்தை வந்து இது மாதிரி பேலன்ஸ்டாக 2 குழந்தையும் சேர்த்து ஒரு 4 கிலோ 4.5 கிலோ ஒரு குழந்தை ஒரு வெயிட்ல இருப்பாங்க. அதனால டெலிவரி பெயின் வரப்போ ஒரு குழந்தை வழுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வருவாங்க, இன்னொரு குழந்தை வழுக்கிட்டு செகண்ட் வர போறாங்க. அதனால உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகாதுன்னெலாம் கிடையவே கிடையாது. ஏதாச்சும் உங்களுக்கு வந்து அசாதாரணமான ஒரு சுச்சுவேஷன் வருது, வாட்டர் லெவல் வந்து கம்மியாயிடுது, லோ லைங் பிளசண்டா வந்துடுச்சு, கர்ப்பவாய் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுது, இது மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சி செக்ஷனும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால மோஸ்ட்லி 2 குழந்தை அப்படின்னாவே வந்து எனக்கு முன்னாடியே டெலிவரி ஆகிடும், எனக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்றப்போ உங்களுக்கு நார்மலாக தான் நடக்கும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் மூலயமா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நாள் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்க, இல்லை வயிறு டக்குன்னு உங்களுக்கு வலிக்குது, உங்களுக்கு ரத்தப்போக்கு வருது, எனக்கு வந்து கருப்பை வாயை வந்து 5 மந்த்லேயே தச்சு விட்டுருக்காங்க, என்னை வந்து டாக்டர் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றப்போ மோஸ்ட்லி உங்களுக்குலாம் வந்து சி செக்ஷனை ப்ரெஃபர் பண்ணவங்களாம் கிடையாது. நீங்கள் ஹெல்த்தியாக உங்களுக்கு கரெக்டாக அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் ஒரு அனுபவமான ஒரு உண்மை சொல்கிறேங்க. என்னுடைய சகோதரி, என் சித்தி பொண்ணு 3 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் மூலயமா அவங்களுக்கு 2 குழந்தை, சரிங்களா? இப்போ பெண் குழந்தை 5 வயசு ஆகுது. பட் அவங்க வந்து அவங்க மாமியார் வீட்டில், ஆனால் டாக்டர் அவங்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா அவங்க எழுந்து நடக்கக்கூடாது, எங்கேயும் லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. பட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றப்போ 5 மந்த் 6 மந்த் 6th மந்த் அப்போது அவங்க வீட்டு பக்கத்தில் எதுவும் பிரச்சனை நடந்திருக்கு. அதை காம்பவுண்ட்லேருந்து ஜஸ்ட் எட்டி தான் பார்த்துருக்காங்க, பதட்டமாக போய் எட்டி பார்த்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு, ஆல்ரெடி அவங்க ஸ்டிச்சிங் போட்டு வச்சுருக்காங்க 6th மந்த் அவங்களுக்கு. சரி, ஸ்டிச்சிங் போட்டு வச்சுன்னா ஸ்டிச்சிங் வந்து வந்துட்டு அவ்வளோதான், நிறைய ரத்தப்போக்கு ஏற்பட அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி அந்த முந்தின மாதம் தான் அவங்க மச்சினருக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாண வேலைகள் நிறைய பார்த்தாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து 6th மந்த் எண்ட்லேயே குழந்தை பிறந்துட்டாங்க. ரொம்ப உள்ளங்கை அளவு தான் குழந்தைங்க இருந்தாங்க. அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றி இப்போ குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. இது ஒரு உதாரணமா? உங்களை டாக்டர் பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும், அசாதாரணமாக இருக்கக்கூடாது. இன்னொரு சிஸ்டர், என் அக்கா 14 வருஷம் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. இப்போ அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. அவங்களுக்கும் டாக்டர் வந்து 4 மந்த்தில் வந்து ஸ்டிச்சிங் போட்டாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலியம் தான் குழந்தை நார்மலாக நிற்கல. அவங்கள வந்து டாக்டர் வந்து நீங்கள் எழுந்து நடக்கவே கூடாது, பெட் ரெஸ்ட்லாம் இருக்கணும், உங்களுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்தெல்லாம் சொன்னாங்க. என் அக்கா அந்த பெட்டை விட்டு பாத்ரூம் போகிறதுக்காக மட்டும்தான் எழுந்துக்குனாங்க, மற்ற எதுக்கும் அவங்க எழுந்துக்கவே இல்லை. அவங்களுக்கு 9th மந்த் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி அவங்களுக்கு அழகாக குழந்தை பிறந்தது நார்மல் டெலிவரியில். நீங்கள் நம்புவீங்களா? இவங்க வந்து டாக்டர் சொன்ன விஷயத்த கேட்கல, இவங்க வந்து டாக்டர் சொன்ன விஷயம் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் வந்து டாக்டர் சொன்ன விஷயத்தில் கேட்டிங்க அப்படின்றப்ப உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். நீங்கள் ஒரு சின்ன விஷயத்த கூட டாக்டர்கிட்ட சொல்கிறது நீங்கள் மறக்கவே கூடாது. உங்களுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் வந்து அப்நார்மலாக இருக்குது, டக்குன்னு உங்களுக்கு வயிறு வலிக்குது அப்படின்றப்ப டக்குன்னு அது டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு இது மாதிரி இருக்குது டாக்டர், இது நார்மலாக இல்லை ஏதாச்சும் பிரச்சனையான்றது டக்குன்னு கேட்கணும், சரிங்களா? ஸோ இதனால் நீங்கள் நிறைய ஃபுட்டில் வந்து இந்த சிப்ஸு ஸ்நாக்ஸு நொறுக்கு தீனி அது இதுன்னு அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. ரொம்ப லைட் ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெவியான ஃபுட்டில் எடுத்துக்காதீங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க. உங்கள் ஃபுட்டில் கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் இருக்கணும். ஃபோலிக் ஆசிட் எதெல்லாம் இருக்குது, நிறைய கீரைகள் இருக்குது, காய்கறிகள் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் எடுத்துக்கணும், ஃபோலிக் ஆசிட்டும் எடுத்துக்கணும், சரிங்களா? அதான் கருணக்கிழங்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வாய்வு ஏற்படுத்தும் இல்லையா, அந்த உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா குடிங்க, முட்டை நிறைய எடுத்துக்கோங்க, பூண்டு அது மாதிரி நிறைய ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க, ஜிங்க் பொருள், அப்புறம் இந்த சிப்ஸு ஸ்நாக்ஸு நூடுல்ஸு இதெல்லாம் நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் கை தொடவே கூடாது. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் டச் கூட பண்ணி பார்க்கவே கூடாது. ஒரு வேளை டாக்டர் வந்து உங்களுக்கு முன்னாடியே டெலிவரி ஆகிடும்னு சொன்னால் கூட பதட்டப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. என்ன பிரச்சனை, எப்போயா இருந்தாலும் நம்ம பாப்பா பிறக்க போகுது இல்லைங்களா? அதனால் நீங்கள் பதட்டப்படாதீங்க. நீங்கள் பதட்டப்பட்டீங்க அப்படின்றப்போ சீக்கிரமாக குழந்தை இன்னும் ப்ரெஷர் ஆவாங்க. அதனால் பதட்டப்படக்கூடாது. இப்போ ட்வின்ஸ் பேபி பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேங்க. ட்வின்ஸ் பேபி வந்து ஒரு முட்டை ஒரு விந்து, சரிங்களா? இது வந்து ஒத்த குழந்தையாக இருப்பாங்க. இப்போ ரெட்டை குழந்தைங்கன்றப்போ 2 முட்டை 2 விந்தணுக்கள் ஒரே பையில் இருப்பாங்க ஒரு சிலர். இன்னும் ஒரு சில பேர் ஒரே பையில் வளராமல் தனித்தனி பையில் வளருவாங்க.
அந்த ஒரே பையில் வளர்ற வந்து ஒரே குழந்தையாக இருப்பாங்க. அதாவது 2 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தையாக இருப்பாங்க. இப்போ உங்கள் கருப்பையில் வேறு குழந்தை 2 பை இருக்குது அப்படின்றப்போ ஒன்று வந்து ஆண் குழந்தை, ஒன்று வந்து பெண் குழந்தை, இப்படி மாறி மாறி பிறக்கும். சரிங்களா? அதனால் இது 2 குழந்தை இருக்கிறதால ரொம்ப ப்ரெஷர் ஆக வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. ரொம்ப டென்ஷன் ஆக ஒரு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அவ்வளோதான். உங்களை சேஃபாக பார்த்துக்கோங்க, குழந்தையும் சேஃபாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிட்டேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.